எல்லாருக்கும் வணக்கம். நான் அக்ஷய் பாரதி. நான் கதை சொல்லிட்டு இருக்கிற வெப்டூனோட நேம் ஆம்னிசன்ட் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட். இந்த வீடியோ பார்ட் 26. ஸோ இதுக்கு முன்னால உள்ள பார்ட்ஸ்லாம் பார்க்காதவங்க அதெல்லாம் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்க. இந்த ஸ்டோரியோட ரைட்டர்ஸ் சிங் அண்ட் சாங் ஒரு மேரிட் கப்பிள். இந்த அழகான ஆர்ட் ஒர்க்ஸ் எல்லாம் ஸ்லீபிசியோடது. இந்த இன்ட்ரோ சொல்லி எவ்வளோ நாள் ஆகுது. பழைய எபிசோட்ஸ்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா இல்லையான்னு தெரியல. ஞாபகம் இல்லைன்னா ஓல்டு வீடியோஸ்லாம் கொஞ்சம் ரீவிசிட் பண்ணிக்கோங்க. டைம் கிடைக்கும் போதெல்லாம் வீடியோஸ் போட ட்ரை பண்றேன். சங்க உடம்புல இருந்து அவங்களோட கான்ஸ்டலேஷன் வெளியில போனதும் அவங்க மறுபடியும் மயங்கி விழுந்துட்டாங்க. அங்கதான் போன வீடியோ ஸ்டாப் பண்ணேன். இப்ப அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்க்கலாம். கீழே விழுந்து சங்காக்கு நல்லா மூஞ்சில அடிபட்டிருக்கும். பட் டோக்ஜா பாஞ்சு போய் சங்காவை கீழே விழாம பிடிச்சிட்டாரு. அப்ப வானத்துல ரெட் கலர்ல இடி மின்னல்லாம் வருது. டோக்ஜா மேல பார்க்காதடா, மேல பார்க்க கூடாது அப்படின்னு பயத்துல மனசுக்குள்ள சொல்லிட்டே இருக்கிறாரு. பட் ஆர்வம் தாங்க முடியாம மேல வானத்தை பார்த்துட்டாரு. ஃபோர்த் வால் பொறுப்பா டோக்ஜாவோட இமோஷனல் ஷாக்கை நல்லிஃபை பண்ணிடுச்சு. இப்ப டோக்ஜாக்கு எதனால இவ்ளோ பெரிய இமோஷனல் ஷாக் வந்துச்சுன்னு பார்த்தா வானத்துல இருந்து ஒரு அவுட்டர் காட் டிசெண்ட் ஆகுது. டோக்ஜாக்கு இமோஷனல் ஷாக் அதிகமாயிட்டே இருக்குது. ஃபோர்த் வாலும் அதை முடிஞ்ச அளவுக்கு நல்லிஃபை பண்ணிட்டே இருக்குது. இப்ப இந்த அவுட்டர் டைமென்ஷன் காட் இங்க ஏன் வந்தது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. ஸோ அது ஏன்னு என்னால முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பேசிக்கா நான் முன்னால வீடியோஸ்ல மென்ஷன் பண்ண மாரி, ஒவ்வொரு சினாரியோக்கும் இவ்ளோ தான் ஸ்டாட்ஸ் இருக்கணும், இவ்ளோ தான் பவர்ஸ் யூஸ் பண்ணணும்லாம் நெறைய ப்ராபபிலிட்டி ரூல்ஸ் இருக்குது. அது எதுக்குன்னா, தானோஸ் சொன்ன மாதிரி, இந்த உலகத்தோட பேலன்ஸ மெயின்டெயின் பண்றதுக்கு. சில சினாரியோஸ் ஃபார் எக்ஸாம்பிள் கிங் செலக்ஷன். இந்த ஃபிளாக்லாம் கலெக்ட் பண்ணாங்களே, அந்த சினாரியோல சில இன்கார்னேஷன்ஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்கன்னு டொக்கேபி டிஃபிகல்டி லெவல அதிகமாக்கிச்சுல, அது மாதிரி தான். இப்படி எல்லா நேரத்துலயும் இந்த பேலன்ஸ மெயின்டெயின் பண்ணணும். அப்படி பேலன்ஸ மெயின்டெயின் பண்ணாம, ஈவன் ஒரு ரொம்ப ஸ்ட்ராங்கான பெர்சன் இந்த உலகத்துல இருந்தா கூட, அந்த பேலன்ஸ் தவறி, அத சரி பண்ண இந்த அவுட்டர் காட் வரும். சில இன்கார்னேஷன்ஸ் 1 ஆர் 2 லெவல்ஸ் அதிகமா ஸ்டாட்ஸ் வச்சிருக்கிறதையோ, இல்ல பவர்ஃபுல்லான வெப்பன்ஸ் வச்சிருக்கிறதையோ, டொக்கேபி சினாரியோஸ அட்ஜஸ்ட் பண்ணி சரி பண்ணிப்பாங்க. இல்லன்னா ப்ராபபிலிட்டி ஸ்டார்ம்னு ஒண்ணு வந்து அவங்கள அசைய விடாம பண்ணும். டோக்ஜா அந்த த்ரோன உடைச்சதும் அவருக்கு மேல ஒரு மாரி இடி மின்னல்லாம் விழுந்த மாரி இருந்துச்சே, அதுதான் ப்ராபபிலிட்டி ஸ்டார்ம். பட் இப்ப நடந்தது மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான கான்ஸ்டலேஷன்ஸ், காட்ஸ்லாம் வந்தா கான்ஸ்டலேஷன்ஸுக்கும் இந்த சினாரியோல இருக்கிற ஹியூமன்ஸுக்கும் பவர் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா ஒரு சாதாரண இன்கார்னேஷனை விட கான்ஸ்டலேஷன்ஸ் அண்ட் காட்ஸ் ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க. அதனால அலாட்டட் ப்ராபபிலிட்டியை விடவும் இந்த வேர்ல்ட்ல ப்ராபபிலிட்டி ரொம்ப அதிகமாகி இந்த அவுட்டர் காட் வந்து கண்ணில் படுறது எல்லாத்தையும் சாப்பிட தொடங்கிரும். எப்படின்னா ஒரே ஒருத்தனுக்கு 100 பேருக்கு சமமான பவர்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதனால இந்த வேர்ல்டோட பேலன்ஸ் சரிஞ்சிச்சுன்னா ஒண்ணு அந்த 100 பேருக்கு சமமா ஸ்ட்ராங்கா இருக்கிற ஒருத்தன் சாகணும். இல்ல அவனுக்கு பதிலா வேற 100 பேர் சாகணும். அப்பதான் இந்த உலகத்துல பேலன்ஸ் மெயின்டெயின் ஆகி சினாரியோஸ்லாம் ஒழுங்கா நடக்கும். இல்லன்னா இந்த அவுட்டர் காட் வந்து எல்லாத்தையும் சாப்பிட தொடங்கி இந்த உலகம் அழிஞ்சு போயிடும். பேசிக்கா பேலன்ஸை மெயின்டெயின் பண்ணாத உலகத்தை இந்த அவுட்டர் காட் சாப்பிட்ரும். அதனால தான் ப்ராபபிலிட்டி ரூல்ஸை ஃபாலோ பண்ணுங்க, இல்லன்னா உலகம் அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஸோ இப்போ சங்காவோட கான்ஸ்டலேஷன் இந்த உலகத்துக்கு வந்துட்டு போனனால தான் இந்த அவுட்டர் காட் இப்போ இங்கே வந்திருக்குது. அப்புறம் டோக்ஜா ஏன் இவ்ளோ கியூரியஸா இந்த அவுட்டர் கார்ட பார்த்தார்னா, ஃபியூச்சர்ல அவரும் எப்படியும் இந்த மாரி ஒரு அவுட்டர் கார்ட் கூட சண்டை போட வேண்டியது வரும். இந்த அவுட்டர் கார்ட் வர்றத பார்த்து சூயோங்கும் டென்ஷன் ஆகி என்னாச்சுன்னு பார்க்க ஓடி வர்றாங்க. நல்ல வேளை அந்த கான்ஸ்டலேஷன் கிளம்பிட்டாங்க கரெக்ட்டா. அந்த கான்ஸ்டலேஷன் கிளம்புனனால இந்த அவுட்டர் கார்டும் சாப்பிட ஒண்ணும் இல்ல அப்படின்ட்டு கிளம்பிடுச்சு. அப்புறம் ஃபைனல் சினாரியோக்கு ஒவ்வொரு உலகத்துல ஒவ்வொரு பேர் உண்டு. ராக்னராக், ஜைகான்டோமேச்சியா, அர்மாகெடன் அப்படின்னு நெறைய நேம்ஸ் உண்டு. அதனால அரியடின் எத முடிவுன்னு சொன்னாங்க அப்படின்னு டோக்ஜாக்கு தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம். டோக்ஜா ரீட் பண்ணத விடவும் டிஃப்ரெண்ட்டா ஏதோ நடக்க போகுது. அண்ட் டோக்ஜாக்கும் அதான் வேணும். ஏன்னா டோக்ஜா டிடபிள்யூஎஸ்ஏல ரீட் பண்ண மாதிரியே எல்லாம் நடந்ததுன்னா, டோக்ஜா பார்க்கணும்னு நினைக்கிற எண்டிங் அவருக்கு கிடைக்காது. டோக்ஜா எந்த மித்தாலஜியா இருந்தாலும் அதுக்கு ஈக்குவலா இல்ல அதை விடவும் பவர்ஃபுல்லான யுனிக் ஸ்டோரியை கிரியேட் பண்ண ஆசைப்படுறாரு. டோக்ஜாவோட தன்னம்பிக்கை அப்புறமா விடாமுயற்சி எல்லாத்தையும் பார்த்து அவரோட ஃபேபிள் ரியாக்ட் பண்ண தொடங்குது. டோக்ஜாவோட ஸ்டிக்மாவும் கூடிய சீக்கிரம் பிளாசம் ஆக போகுது. ஹூய் வான் ஹியான் சாங்குக்குலாம் ஆன மாதிரி. அப்ப அப்படியே கட் பண்ணி அந்த இம்யூன் தார்ல உள்ள லைக்கான காமிக்கிறாங்க. அது ஆன்டினஸ் கூட போட்ட சண்டையில நல்லா அடி வாங்கிட்டு எங்கேயோ ஓடுது. ச்சே, இந்த ஓநாய் வேற போய் போய் இந்த லைக்கானோட உடம்புக்குள்ள போக வேண்டியதாயிடுச்சு. அட்லீஸ்ட் உயிரோட இருக்கனே அப்படின்னு புலம்பிட்டே போகுது இந்த லைக்கானு. என்னன்னு பார்த்தா லீசோல்வாவை கண்ட்ரோல் பண்ண மாதிரி இந்த ஆன்டினஸ் இப்ப லைக்கானோட பாடியை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்குது. லைக்கானுக்கே செம்ம அடி. அதனால இந்த உடம்பும் ரொம்ப நேரம் தாக்கு பிடிக்காது.
அதனால இந்த ஆன்டினஸ் வேற உடம்ப தேடிட்டு இருக்குது. அதுலயும் இவ்ளோ அடி வாங்குன பிறகும் ஒரு ஸ்ட்ராங்கான ஹோஸ்ட்ட கண்டுபிடிச்சு இந்த பூமிவாசிகள உண்டில்லாம பண்ணிருவேன்னு தான் சுத்திட்டு இருக்குது. அப்ப ஏதோ ஒரு பவர்ஃபுல்லான குரோனோஸ்ல உள்ள மொனார்க் லெவல் இன்செக்ட்டோட எனர்ஜிய இது சென்ஸ் பண்ணுது. இந்த இன்செக்ட்டோட உடம்ப மட்டும் டேக் ஓவர் பண்ணிட்டா ரிவெஞ்ச் ஈஸியா எடுத்துறலாம் அப்படின்ட்டு அந்த எனர்ஜிய நோக்கி இந்த ஆன்டினஸ் ஓடத் தொடங்க, பார்த்தா ஒரு குட்டி பையன் நிக்கிறான். அவன்கிட்ட இருந்து தான் இந்த ஸ்ட்ராங்கான எனர்ஜி வந்துச்சாம். அந்த குட்டி பையன் வேற யாரும் இல்ல, கில்லியாங்கு. பூச்சி பிடிச்சிட்டு இருந்த கில்லியாங்கு இந்த ஆன்டினஸ பார்த்துட்டு, "உன்ன மாரி ஒரு பூச்சிய நான் பார்த்ததே கிடையாது" அப்படின்னு ஏதோ சைக்கோ மாரி சொல்றான். அத்தோட டோக்ஜாவ பார்த்தா அரை உறக்கத்துல எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அங்க கில்லியாங்குக்கு நடக்கிறது எல்லாம் ஆம்னிசென்ட் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் பவர் மூலமா இவருக்கு கனவு மாதிரி வந்திருக்குது. ஒரு வழியா முழிச்சிட்டியா? என்ன தூக்கத்துல கெட்ட கனவு வந்திருக்கும் போல அப்படின்னு டோக்ஜாவோட ரியாக்ஷனை பார்த்த சூயோங் கேட்க, கிட்டத்தட்ட அப்படிதான் அப்படின்னு டோக்ஜாவும் தலையில கை வச்சுட்டு சொல்லிட்டு கில்லியாங்குக்கு என்ன ஆச்சோ அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அத்தோட எந்திரிச்சு கோட்டெல்லாம் போட்டுட்டு சங்கா எங்கன்னு டோக்ஜா விசாரிக்க, வெளியில எல்லாம் ஓகேவான்னு சுத்தி பார்க்க போயிருக்கிறாங்கன்னு சூயோங்க சொல்றாங்க. இனி என்ன பண்ண போறோம் அப்படின்னு சூயோங் கேட்க, வேற என்ன சினாரியோஸ் தொடங்குறது வரை வெயிட் பண்ணணும் அப்படின்னு டோக்ஜா அசால்ட்டா சொல்ல, "ஹம், அது எங்களுக்கு தெரியாது பாரு. எப்படியும் ஏதாவது பிளான் வச்சிருப்ப தானே? அத சொல்லு" அப்படின்னு சூயோங் கேட்க, சினாரியோ தொடங்க இன்னும் 5 நாள் தான் இருக்குது. ஜுங்யோங் வெஸ்ட், அப்புறமா கிங் ஆஃப் வாண்டரர்ஸ் நார்த்ல இருக்கிற கேட்டோஸ்ட்ரோஃப தோக்கடிச்சா கூட சென்டர்ல இருக்கிற கேட்டோஸ்ட்ரோஃப எப்படி தோக்கடிக்கிறது அப்படின்னு சூயோங் கேட்க, அத நம்ம சேர்ந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு டோக்ஜா சொல்ல, அதான் அத முடிக்க ஒரு ஈஸியான வழி இருக்குதே, மறந்துட்டியா அப்படின்னு சூயோங் கேட்க, டோக்ஜா ஷாக் ஆகி, அத கூட விட்டு வைக்காம பிளேஜரைஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்க, இல்ல. ஆனா சென்டர்ல இருக்கிற கேட்டோஸ்ட்ரோஃப தோக்கடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான வழி இருக்குதுன்னு எனக்கு தெரியும். நீயும் அத தானே பண்ணலான்னு இருக்கிற. அப்படின்னு சூயோங் கேட்க, இவ கண்டிப்பா அதையும் பிளேஜரைஸ் பண்ணியிருப்பா. அப்படின்னு டோக்ஜா யோசிக்கிறாரு. அப்ப கரெக்ட்டா சங்கா திரும்பி வர்றாங்க. பரவாயில்லையே! அவ இங்க வந்ததுல இருந்து சார் ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க. அப்படின்னு சூயோங் சொல்ல, டோக்ஜாவும் ஏன்னா நான் அவள முழுசா நம்பலாம். அப்படின்னு சொல்ல, ஹம் 2 பேரும் பலே ஃப்ரெண்ட்ஸ் தான். அப்படின்னு சூயோங் சொல்றாங்க. டோக்ஜாவும் நம்ம போற வழியில பிளான் எல்லாம் யோசிச்சுக்கலாம் அப்படின்னு 2 பேர்ட்டயும் சொல்ல, 3 பேரும் அங்கிருந்து கிளம்புறாங்க. ஹான் ரிவர ஃபாலோ பண்ணி வெஸ்ட நோக்கி போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி 3 பேரும் சேர்ந்து போற வழியில இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்றாங்க. இப்ப இவங்க கோல்ஸ் என்னலான்னா, 1 ஹான் ரிவர் பக்கத்துல காணாம போன பில்டூவ கண்டுபிடிக்கிறது. 2 போற வழியில இருக்கிற மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் ஹண்ட் பண்ணி முடிஞ்ச அளவு காயின் சம்பாதிக்கிறது. 3 பேரும் செம்மையா சண்டை போட்டு லெவல் 7 ஈவன் லெவல் 6 மான்ஸ்டர்ஸ கூட ஈஸியா ஹண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. டோக்ஜாவே இவ்ளோ ஈஸியா மான்ஸ்டர்ஸ 3 பேரும் சேர்ந்து கொல்ல முடியும்னு எதிர்பார்க்கல. சங்கா முடிஞ்ச வரைக்கும் மல்டிபிள் ஸ்டிக்மாஸ சேம் டைம்ல யூஸ் பண்றத அவாய்ட் பண்ணிக்கோ அப்படின்னு டோக்ஜா அக்கறையில சொல்ல, சங்காவும் ஓ ஃபர்ஸ்ட் டைம் எல்லாரையும் ஒரு வழி ஆக்கிட்டேன்ல அப்படின்னு சொல்ல, இல்ல நான் அதனால அப்படி சொல்லல. ஒரே நேரத்துல நிறைய ஸ்டிக்மாஸை யூஸ் பண்ணா உன் பாடி ஸ்ட்ரெயின் ஆகிடும் அப்படின்னு டோக்ஜா சொல்றாரு. ஏன்னா அவரு சங்காவோட கான்ஸ்லேஷன்ஸ் இதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்க மாட்டாங்க அப்படின்னு நினைச்சாரு. ஆனா சங்கா சிரிச்சுட்டே பரவாயில்ல என்ன பத்தியெல்லாம் கவலைப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இதெல்லாம் உனக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்னு டோக்ஜா ஷாக்காக, நீ இன்னும் நான் பழைய ஹெல்ப்லெஸ் சங்கான்னு நினைச்சிட்டு இருக்கிற. என்னால உன்ன மாதிரி இந்த புது உலகத்துல எதுவுமே பண்ண முடியல. நான் கஷ்டப்பட்டு வாங்கின சர்டிபிகேட்ஸ், கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச லைசன்ஸ் எதுக்குமே இங்க வேல்யூ இல்ல அப்படின்னு சங்கா சோகமா சொல்ல, சோ பவர்ஃபுல்லானா எல்லாம் மாறிடும்னு நினைச்சியா அப்படின்னு டோக்ஜா கேட்க, சங்காவும் லைட்டா அப்படின்னு சொல்றாங்க. இவங்க பேசிட்டு இருக்கும்போது சூயோங் மான்ஸ்டர்ஸோட பாடிஸ்ல இருக்கிற ஐட்டம்ஸ் எல்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. அப்பதான் டோக்ஜா சங்கா கையில இருக்கிற காயங்கள் தழும்புகள் எல்லாத்தையும் நோட் பண்றாரு. சங்கா டோக்ஜா அண்ட் டீம் கூட இருக்கும்போது அவங்க கையில இந்த மாதிரி தழும்புகள் எதுவுமே இல்ல. அதனாலதான் இந்த உலகத்துல தேவைப்படுற விஷயங்கள்ல இம்ப்ரூவ் ஆகுறதுக்கு ட்ரெயின் பண்ணலாம்னு முடிவு பண்ணேன் அப்படின்னு சங்கா சொல்ல, அவங்க முடியெல்லாம் காத்துல பறக்க டோக்ஜா அவங்களையே பார்க்க, டோக்ஜா கோட் பாக்கெட்ல இருந்த போனு வைப்ரேட் ஆகுது. இது யாருடா இப்ப மெசேஜ் பண்றது அப்படின்னு டோக்ஜா போனை எடுத்து பார்க்க, யாருன்னு பார்த்தா ஹான் டோங்ஹுன், இந்த இன்டர்நெட்லாம் உருவாக்குவானே பேஸ்மெண்ட் கிங், அந்த பையன். நீங்க நல்லா தானே இருக்கீங்க. கொஞ்ச நாளா இன்டர்நெட் கனெக்ஷன் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருந்தது. அதனாலதான் என்னால உங்களை ரீச் பண்ண முடியல. நான் யோங்சான்கு ஏரியால இருக்கிறேன். கில்லியோங்கும் இங்க தான் இருக்கிறான் அப்படின்னு மெசேஜ் எல்லாம் ரீட் பண்ணிட்டு, கில்லியோங்கும் கூட இருக்கிறானா
அப்படின்னு டோக்ஜாவும் ஒரு ரிப்ளேவ போட, அவனும் ஆமான்னு ரிப்ளை பண்றான். கில்லியோங் சேஃபா தான் இருக்கிறான்னு தெரிஞ்சதும், "சங்கா இப்பதான் டொங்கூன் மெசேஜ் பண்ணான். கில்லியோங்கும் அவன் கூட தான் இருக்கிறானாம்." அப்படின்னு சந்தோஷமா சங்காட்ட சொல்றாரு டோக்ஜா. டோக்ஜா ஆல்ரெடி ஹியான் சாங், ஹுயிவான்லாம் எங்க இருக்கிறாங்கன்னு ஆம்னிசென்ட் ரீடர்ஸ் வியூ பாயிண்ட் ஸ்கில் மூலமா பார்த்துட்டாரு. கில்லியோங் எங்க இருக்கிறான்னு இப்ப தெரிஞ்சு போச்சா? சோ எல்லாரும் ஒரே இடத்துல கூடுனா மட்டும் போதும். ஜிஹியேவ எப்படியும் ஜுங்யோங் பார்த்துப்பாரு. நம்ம அந்த ரிவர கிராஸ் பண்ற நேரம் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படின்னு டோக்ஜா சொல்ல, எது? அந்த ரிவரையா? எப்படி? அப்படின்னு சூயோங் ஷாக் ஆகி கேக்குறாங்க. என்னன்னு பார்த்தா ஹான் ரிவர் ஃபுல்லா அந்த இச்சியாசோரா இருக்குது. ஓகே, இந்த பார்ட்டிக்கு இவ்ளோதான். அப்புறம் இனிமேல் வீடியோஸ்லாம் இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கும் வரை பாய்.